Hi guys, welcome back to Top 10 Movies. மலையாள சினிமா எப்பவுமே தன்னோட சிறந்த படங்களை அடையாளமா பதிக்காம விடவே மாட்டாங்க போல. அந்த வகையில 2026ல இப்ப ரீசெண்டா பாலன் அப்படின்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட். அதோட முழு கதை விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச டொவினோ தாமஸும் இருக்காரு. ஆனா என்ன, படத்துல ஒரு அரை மணி நேரம் தான் காட்டுவாங்க. மனுஷன் சும்மா அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்துட்டாருங்க. பங்கமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கதை. ஒன்லைனே தேவையில்லை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாமா? கதை ஆரம்பிக்கக்கூடியது சுவர்கள்ல கிறுக்கப்பட்ட ஓவியங்கள்ல இருந்து நம்ம ஹீரோயின் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. தொலை தூரத்துல ஒரு பெரிய வீடு இருந்துச்சான். ஒரு கணவன் மனைவிக்கு அழகான குழந்தை இருந்தாங்களாம். அப்பா ஒரு ஜீப் டிரைவரா இருந்திருக்காரு. ஒரு நாள் சரக்கு ஏத்தலாமேன்னு காட்டுக்குள்ள போகும்போது ஒரு காட்டு யானை கிட்ட மாட்டி மிதிப்பட்டு அந்த மனுஷன் அங்கேயே இறந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் ஊரு மக்களும் அந்த குழந்தை அம்மா மேல பாசமே காட்டலையா, ஒதுக்கி வச்சாங்களாம். அந்த வேதனைகளை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல அம்மாவும் குழந்தையும் அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டாங்களாம். இந்த கதை சொல்லி முடிச்சதுமே இப்ப அந்த ஹீரோ அவங்களோட குழந்தையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சிறைச்சாலைக்குள்ள இருக்காங்க. நாம இவனை குட்டி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அதுக்கப்புறம் பையனை கூட்டிட்டு குளிச்சுட்டு திரும்ப செல்லுக்குள்ள போலாமேன்னு பாக்கும்போது அங்க நாதான் சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. இங்க இருக்க எல்லா கைதிகளும் வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு மட்டும் ஐப்ரோஸ பிளக் பண்ணி விடுறாங்க. கூடவே பாத்தீங்களா கையில ஒரு குட்டி ஃபேன்லாம் இருக்கு. சடனா ஹீரோயினை கூப்பிட்டு பாரா ரிலீஸ் ஆக போற, அதனால என்ன மறந்துட்டு நீ பாட்டுக்கு போறியா? ஐயோ அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரி சரி, இந்த பாரு, உன்னை ரிலீஸ் பண்றதுக்காக நான் பேசாத இடம் கிடையாது, விழாத கால் கிடையாது. அந்த நன்றி கடன் எல்லாத்தையும் நீதான் தீக்கணும். அதனால வெளியில போனதுக்கு அப்புறம் என் ஆளுக்கு கால் பண்ணு, அவ உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பான ஒரு போன் நம்பரையும் எழுதி கொடுக்குறாங்க. இதை கேட்டு முடிச்சுட்டு ஹீரோனும் வெளியில வரும்போது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் லேடியும், இந்த பாருமா, உன் தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு, தோ உன்னோட திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, அப்புறம் நீ பார்த்த வேலைக்கான கொஞ்சமா பணமும் இருக்கு, இதுக்கப்புறம் நீ இங்க வரக்கூடாது, அதனால வாங்க சின்னதா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். இல்ல மேடம் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் நம்ம குட்டி பையனை மேலையும் கீழையும் பார்த்துட்டு இங்க பாரு, பெத்தவங்க குழந்தைகளை ஒழுங்கா பாத்துக்கணும். நீங்க பண்ணக்கூடிய தப்புக்காக தோ இவன் இந்த மாதிரி ஜெயில எல்லாம் இருக்க கூடாது, இதுக்கப்புறமாச்சும் உருப்படியாரு, தோ இந்த கார்டை கையில வச்சுக்கோ, அரசாங்கமே உங்களை மாதிரியான கைதிகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் டைரக்டா கால் பண்ணி பேசு, நானும் உன்னை பத்தி சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வெளியில வருவாங்க. ஆனா சிறைச்சாலைக்குள்ள வந்ததுமே ஒரு வாரத்தை கூட பேசாம குட்டி பையன் கையில போலீஸ் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டையும் கொடுப்பாங்க, நாதா கொடுத்த நம்பரையும் கொடுக்குறாங்க. திபு திபுன்னு ரெண்டுத்தையும் கொண்டு போய் அங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டான். இதுலயே தெரியுது நம்ம ஹீரோயின் குழந்தைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு தெளிவா சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. கால் போன போக்குல நடந்து சம்பந்தமே இல்லாம ஒரு பஸ் பிடிச்சு இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்னோண்டு கிராமத்துக்கு சீன் போகுது. வேண்டியதெல்லாம் வல்லு வதக்குன்னு ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த கடையோட ஓனர் ஒரு தாத்தா, பாவம் அந்த ஐயாவால ஒழுங்கா வேலை பார்க்க முடியல, சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கூட கீழே தள்ளி விட்டுருவாரு. இத ஹீரோயினுமே நல்லா பாத்துப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டு தாத்தா கிட்ட வந்தவ, மன்னிச்சிருங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுவா. எது பணம் இல்லாம எதுக்குமா சாப்பிட்ட? மன்னிச்சிருங்க பையனுக்கு ரொம்ப பசிச்சது. அட என்னம்மா காலையிலயே உங்களோட தொல்லை, சரி பரவாயில்ல நீங்க போங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? ஒரு நிமிஷம் யோசிச்ச ஹீரோயினும், ஐயா இந்த கடையில ஏதாவது வேலை இருக்குமா? எனக்கு கூட்ட பெருக்க சமைக்கன்னு எல்லா வேலையும் தெரியும். அட ஏமா நீங்க வேற, என் கடையில கும்பலே வராத, இதுல உங்களை வேலைக்கு வச்சு நான் என்ன பண்றது? ஐயா எனக்கு சம்பளம் எல்லாம் தேவையில்லை, 3 வேளையும் சாப்பாடு போட்டா மட்டும் போதுங்கிறா. ஆரம்பத்துல வேணான்னு தான் சொல்லுவாரு. ஆனா ஒரு குழந்தைய வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கடந்து போகும்போது இவரால ஏத்துக்க முடியல. அதனாலயே சரின்னு புள்ளைய வேலைக்கு வச்சுக்கிறாங்க. கடையிலேயே தூங்க வைக்கிறாங்க. காலையில விடியுது, ஜம்முன்னு கோலம், கடவுளுக்கு பூஜைன்னு விதவிதமா சாப்பாட சமைச்சு ஜெகஜோதியா வேலைய ஆரம்பிக்கிறாங்க. வெளியில போன தாத்தாவும் திரும்ப வந்து பாக்கும்போது கடையில கிரௌட் இருக்கு. கல்லாப்பெட்டியிலயும் நிறைய பணம் இருக்கு. அடடா பொண்ணு நல்லா வேலை பாக்குறாளேன்னு இவருக்கு ஒரு மன நிம்மதி. அன்னைக்கு நைட்டு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு நோட்டீஸ பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா காலையில விடியுது. ஒரு குடுமிக்கார டிரைவர் கடைக்கு வந்தவன் சாப்பிட்டு போகாம, என்னையா பெருசு புதுசா ஒருத்தவங்கள வேலைக்கு வச்சிருக்க, யார் அது? அட அந்த பொண்ணோட பேரு எண்டோப்பா, பாவம் அவங்களோட கணவர் வேற இறந்து போயிட்டாரு, எனக்கு ஒரு வகையில சொந்தம் தான், ஆனா பெருசு உனக்கு வாச்சது பாரியா வாழ்க்கைன்னு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்த மாதிரி இன்டைரக்டா பேசிட்டு அந்த குடுமிக்காரன் கிளம்பிட்டான். தாத்தாவுக்கு நிலைமை சரியில்லைங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. சோ ஹீரோனை பார்த்து, எமாடி இனிமே நீ இங்க தனியா தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது, என் வீட்லயே என்னோட மகனை போல தூங்குன்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன தாத்தா திரும்ப வரும்போது அங்க நம்ம ஹீரோயினையும் குழந்தையும் காணோம். கடை வேற லாக்ல இருக்கு, டேபிள்ல சாவி இருக்கு. ஐயோ பிள்ளைங்க எங்க போயிட்டாங்களோன்னு தாத்தாவுக்கு பயம் அதிகமாகுது. ஆனா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோனும் குட்டி பையனும் தெரிஞ்சேதான் அங்க இருந்து வெளியில வந்திருக்காங்க.
கடலை பார்த்தபடி செல்லம் எப்பவுமே நமக்கு நம்ம மட்டும் போதும்னு பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போட்டை புடிச்சு ஆல்ரெடி முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு நோட்டீஸ பாத்திருப்பாங்கல்ல, அதாவது வேலை வாய்ப்பு சம்பந்தமா எக்ஸாக்டா அதுல ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. கேண்டில் செய்யக்கூடியது இவங்களோட வேலை. சொல்ல போனா நம்மால் பண்ணக்கூடியது இது மட்டுமே இல்ல. ஒரு மாசம் இந்த வேலைக்கு போனா அடுத்த ஒரு மாசம் கட்டட வேலையோ இல்ல கூட்டி பெருக்கிற வேலையோ இல்ல சமையல் வேலையோ பாப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் தியேட்டரை சுத்தம் பண்ணக்கூடிய வேலைக்கு போகும்போது அங்க இருந்த ஓனர் கடுப்பாயிட்டு, ஏமா என்ன நீ வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நீ ஐடி ப்ரூஃபே கொடுக்கல, ஒழுங்கா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வான்னு சொல்லிடுவாரு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. எங்க நம்ம ஹீரோயின் வேலைக்கு போனாலும் சரி தன்னோட பேரை ஜெயந்தி, சுதா, எண்டோ, ஜெனிஃபர், ஃபாத்திமான்னு பேரை சும்மா மாத்திக்கிட்டே இருப்பா. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இவளுக்கு உலகமா இருக்கக்கூடியது இவங்களோட குட்டி பையன் மட்டும்தான். ஆளு பார்க்க அழகாவும் இருக்கா. ஒரு ரப்பர் தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்போது அங்கிருந்த ஒரு ஆளு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ சரின்னு சொன்னா நான் உன்னையும் குழந்தையும் பாத்துக்கிறேன், அவன் இனிமே என்னோட குழந்தை, கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப நல்லவனா தான் பேசிட்டு போறான். ஆரம்பத்துல அவனை பார்த்து சிரிச்சாலுமே அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் முகம் அப்படியே சிடு சிடுன்னு மாறி போகுது. அவ்வளவுதான், இந்த இடத்த விட்டு அடுத்து ஒரு கட்டட வேலைக்கு வருவாங்க. வழக்கம் போல அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வெளியில போகும்போது இதுக்கு முன்னாடி சீன்ல அந்த தாத்தாவோட கடையில பார்த்த அந்த குடுமிக்காரர் இருக்கா இல்லையா, அவன் ஏதோ லோடு இறக்கிறதுக்காக இந்த பில்டிங்க்கு வந்திருப்பான் போல. இங்க பாத்துட்டு போறானோன்னு பயந்து பயந்து ஹீரோயின் நடந்து போவாங்க. சொன்ன மாதிரியே அந்த பயபுள்ள பாத்துட்டான். ஏமா எண்டோ, நீ இங்கேயே வேலை பாக்குற? ஆனா நீங்க வேற ஆள் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என் பேரு எண்டோ கிடையாது, மேரி. பக்கத்துல இருக்க மேஸ்திரியும் யோ டிரைவர், அந்த புள்ள பேரு மேரியா? இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இவள தாத்தாவோட ஹோட்டல் கடையில பார்த்தேன். நிஜமாவே உன் பேரு மேரியா? உன் வீட்டு அட்ரஸ் என்ன? நீ எங்க வேலை பார்த்த? இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? உன் கணவருக்கு என்னாச்சு? உங்ககிட்ட வண்டி இருந்துச்சா? அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்பான். இப்ப ஹீரோயின் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்த குட்டி பையனை தனியா கூப்பிட்டு, ஏண்டா உங்க அம்மாவோட பேர் என்ன? மேரிங்கிறான். சரி உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் இறந்து போயிட்டாருங்கிறான். சரிடா நீங்க வச்சிருந்த வண்டியோட கலர் என்ன? வெள்ளைங்கிறான். ஆத்தாடி ஆத்தா, சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் சும்மா ஒப்பிக்கிறாங்க. மேஸ்திரி கடுப்பாயிட்டு, யோ டிரைவர், நான் தான் சொன்னேன் இல்லையா, நீ நினைக்கிற அந்த பொண்ணு இது கிடையாது. ஆஹா, கடைசி வரைக்கும் அந்த பயலுக்கு நம்பிக்கையே வரலையே. வழக்கம் போலதான் நம்ம ஹீரோயின் இப்ப இந்த வேலையும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்த ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா போறாங்க. இங்க இருக்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க இன்னும் ஒரு மாசத்துல ஃபாரின் போறாங்களா. அதனால இந்த ஓனர் அம்மாவுக்கு வாசுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவனோட டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்கன்னு ஹீரோயின் கையில கொடுப்பாங்க. கரெக்டா இவ பிரிண்ட் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாவே கிரௌடா இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, இந்த வீட்டு ஓனர் அம்மாவோட பையன் அந்த வாசுதேவ் இருக்கானே, அவன் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பாவம் அந்த பையன் இறந்து போயிட்டதா சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதை கேட்டு முடிச்ச ஷாக்கோடையே வீட்டுக்குள்ள கூட போகாம அங்கிருந்து 2 பேரும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவாங்க. குட்டி பையனுக்கு பண்ண வாங்கி கொடுக்கும் போது பக்கத்துலயே ஒரு பிச்சைக்கார பொண்ணு இருக்கா. அவளும் பசியில இருக்கான்னு ஹீரோனுக்கு தெரியுது. லைட்டா கிட்ட போகும்போது அவ பயந்துகிட்டு கையில இருந்த பேக்கை கீழே தள்ளி விட்டுருவா. அதுல ஒரு சின்ன ஐடி கார்டு இருக்கு. நம்ம ஆள்கிட்ட தான் சாப்பாடு இருக்குல்ல, சோ இத நான் குடுக்குறேன், அதை நீ குடுக்குறியான்னு இன்டைரக்டா கேட்கும்போது அந்த பிச்சைக்காரியும் ஐடி கார்டை கொடுத்துட்டா. ஆக்சுவலி இது பொதுவா வீட்டு வேலைக்கு நர்ஸா போவாங்க இல்லையா, அதுக்கான ஐடி கார்டு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, வீட்டு வேலைக்காக யாராவது நர்ஸ் தேடுறாங்களான்னு பாக்கும்போது அது சம்பந்தமான நியூஸும் பேப்பர்ல வந்திருக்கு. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு நர்ஸா வேலை பார்த்திருக்கேன், என்னோட பேரு ஷேர்லி, ஆனா எனக்கு பெருசா அனுபவம் எல்லாம் கிடையாதுங்கிறா. அட அதெல்லாம் பரவாயில்ல, நீ போக போற வீட்டுல ஒரே ஒரு பாட்டியம்மா தான் இருப்பாங்க. அவங்களோட பையன் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டான். டெய்லியும் மதியம் 1 மணிக்கு தான் கால் பண்ணுவான். அப்ப நீ பேசினா மட்டும் போதும், மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு அடிபட்டிருக்கு, அதனால நேர்ல வந்து உன்னை பாக்குறதுக்கு 1 மாசம் ஆகும்னு எங்க போகணும்னு அட்ரஸ் கொடுத்துருவாரு. பஸ் புடிச்சு நம்ம ஹீரோனும் அந்த லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா காட்டுக்குள்ள ரொம்பவே தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீடு. கதவை தட்டி பார்த்தாலும் யாரும் தரகல. ஒரு சந்தேகத்துல கதவை லைட்டா தள்ளினா அது ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேடும் போது இவ பாத்துக்க வேண்டிய பாட்டியம்மா ஒரு அறைக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நேரமும் சரியா 1 மணி ஆகும் போது கரெக்டா இவங்களுக்கு போன் வருது. அட்டன் பண்ணவ இவ ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த பக்கத்துல பாட்டியோட புள்ளகார மட்டும், என்னமா உன் பேரு தான் ஷெர்லியா? அபி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு, வீட்டுல ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, உனக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோ. அண்ட் இன்னொன்னு, டெய்லியும் நான் 1 மணிக்கு கால் பண்ணுவேன், நீ எடுத்து எனக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். ஏதாவது பிரச்சனைனா நீ அபிக்கு கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு அவன் பட்டுன்னு காலை கட் பண்ணிட்டான். அட நாரப்பைய மவனே, நீ எல்லாம் ஒரு புள்ளையான்னு திட்டிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பும் போது இவ்வளவு நேரமா படுத்து ஜம்முன்னு தூக்கிட்டு இருந்த தாய் கிழவி கையில கண்ணோட நம்ம ஆளுங்களை பார்த்து லாக் பண்ணுது. அடியாய், யார் நீ? எப்படி உள்ள வந்த? என்ன திருடியா நீ? இல்ல வீட்டு வேலைக்காக அபிதான் எங்களை அனுப்பி வச்சாரு. ஓ அந்த சண்டால பயலா? இங்க வேலைக்கு வந்த யாரும் 1 வாரம் கூட இருந்ததே கிடையாது. ஆமா இந்த குட்டி கொஞ்சம் யாரு? அவன் என்னோட பையன். அப்படின்னா அவன் புருஷன் அவரு இறந்துட்டாரு. ஆமா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? இல்லையே, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல ஏதாவது கொண்டு வான கண்ணை வச்சு மிரட்ட ஹீரோயினும் இவங்களுக்கு சுட சுட தோசையை குடுக்குறாங்க. நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத குட்டி பையனும் பேனு வேடிக்கை பாக்குறான். அன்னைக்கு நைட் ஆகுது. 2 பேரும் தூங்கும் போது, அம்மா அந்த பாட்டி நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களா? இல்லடா எனக்கு அப்படி தோணல,
இல்லங்கிறாங்க. சரி அப்படின்னா நீங்க அந்த பாட்டி ஏதாவது காயப்படுத்துவீங்களா? இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஒருவேளை அவங்க உன்னையோ என்னையோ காயப்படுத்த நினைச்சா நான் என்ன வேணா பண்ணுவேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பாட்டியம்மா மணி அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. திபு திபுன்னு ஓடி வந்த ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேட்கும் போது அவங்க அங்க இருக்க டேபிள கை காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த அம்மாவுக்கு ஆஸ்துமா இருக்கு. அதுக்காக அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை எடுத்து அடிச்சுப்பாங்க. பாவம் இப்பதான் அந்த அம்மா ஓரளவுக்கு நார்மல் ஆகுறாங்க. மறுபடியும் காலையில விடியுது. பாட்டி அம்மாவுக்கு கைகால பிடிச்சு விடும்போது சந்தேகத்துல அவங்களும், ஆமா உன் பேரு ஷேர்லி தானே, சரி நீ எப்படி இங்க வேலைக்கு வந்த, இதுக்கு முன்னாடி எங்க இருந்த, உன் வீடு எங்க இருக்கு, உன் அட்ரஸ் என்னன்னு எக்கச்சக்கமான கேள்வியை கேட்பாங்க. ஆனா ஹீரோயின் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அப்படியே ஆப்போசிட்டா, உங்க பையன் எதுக்காக ஃபாரின்ல இருக்காரு, அவங்கள ஏன் நீங்க ஒரு தடவை கூட போய் பார்க்கலன்னு கேட்பாங்க. பாட்டியம்மா கடுப்பாயிட்டு, என் கணவர் வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தினாரு. அவங்கள பல பேரை வேட்டையாடினாரு. மிகப்பெரிய ராணுவ வீரர். அவரு பண்ண எல்லாத்துக்காகவும் என்ன ஒரு நாள் அந்த வெள்ளையர்கள் கடத்திட்டு போயிட்டானுங்க. சோறு தண்ணி இல்லாம ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சாங்க. சித்திரவதை பண்ணாங்க. என் நகங்களை பிடுங்கினாங்க. நிர்வாணமாக்குனாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட சிறுநீரை என்ன குடிக்க வச்சாங்க. கிட்டத்தட்ட சாக போற நிலைமையில தான் நான் வெளியிலேயே வந்தேன். ஆனா அப்பவும் கூட என் கணவரை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. என் குடும்பமே வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாங்க. அப்படி இருக்கும்போது என் புள்ளைய பாத்தியா, ஃபாரின்ல இன்னொரு வெள்ளைக்காரங்கிட்ட போய் வேலை பாக்குறான். அப்பேற்பட்ட ஜீவனை நான் போய் பாப்பேன்னு நினைக்கிறியா? அவனோட தயவு எனக்கு தேவைன்னு நினைக்கிறியா? இப்ப இல்ல, செத்தாலும் சரி இனிமே நான் அவனை பார்க்கவே மாட்டேன்னு இந்த அம்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கதையை கேட்டு ஹீரோயின் ஒரு பக்கத்துல வருத்தப்பட, அடுத்த சீன்லயே பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மால வாசுதேவ் அப்படிங்கிற ஒரு பையனோட டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க போயிருப்பாங்க இல்லையா, எக்ஸாக்டா அதை வச்சுதான் இந்த பள்ளிக்கூடத்துல ஜாயின் பண்ணிருக்கா. முக்கியமான இன்னொன்னு, சம்பந்தமே இல்லாத ஏதோ தூரத்துல இருக்கக்கூடிய அட்ரஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்திருக்கா. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல பாட்டியம்மா கண்ணை தொடச்சிட்டு இருப்பாங்க. உள்ள வந்த குட்டி பையனும், ஏ கிளவி எப்ப பாரு இந்த கண்ணை வச்சு எங்களை மிரட்டிட்டே இருக்க, ஒருவேளை நான் உங்களுக்கு விஷம் வச்சுட்டா நீ என்ன பண்ணுவேன்? அதுக்குள்ள உங்களை சுட்டு கொன்றுவேன். அது உன்னால முடியாது. பாரு எங்க அம்மா நீ குடிக்கிற காஃபில கூட விஷத்தை கலந்துருப்பாங்க. இத சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் கையில காஃபியோட வருவாங்க. ஒரு நிமிஷம் பாட்டி அம்மாவுக்கு அள்ளு விடுது. எனக்கு காஃபி வேணாங்கிறாங்க. அட பயப்படாதீங்க, அவன் சும்மா உங்ககிட்ட விளையாண்டான்னு. நான் வேணா காஃபியை குடிச்சு காட்டவான்னு கேட்கும் போது, இல்ல பரவாயில்ல நானே குடிச்சுக்கிறேன்னு அவங்களே காஃபி எடுத்து குடிச்சிட்டு கழுத்தை புடிச்சு நெரிச்சபடி அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அம்மா நிஜமாவே விஷம் வச்சுட்டாங்க போலன்னு புள்ளகாரன் அப்படியே பயந்து நடுங்க. பாட்டியம்மா படார்னு எழுந்து பேன்னு கத்தி பயமுறுத்துறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வெறும் ஆக்டிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் பையனை கூட்டிட்டு முதல் நாள் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுவாங்க. ஆக்சுவலா பாட்டியோட வீட்டு வாசல் கிட்டயே லிட்டில் ஃபிளார் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்கான பஸ் வரும். ஆனா ஹீரோயின் தான் இங்க இருக்கோம், தான் பையன் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கானு எந்த ரகசியமும் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டோட பேக் சைடுல காட்டு வழியா வந்து கொஞ்சம் தூரத்துல தான் பையனை பஸ் ஏத்தி விடுவா. முதல் நாள் கிளாஸுக்கு வந்ததுமே இந்த பையன் பேர் வாசுதேவ், தம்பி உன்னை பத்தி சொல்லுப்பான்னு சொல்லும் போது புள்ளையாண்டா வாயவே திறக்க மாட்டேங்கிறான். திருகா முருகான் முழிக்கிறான். சரி முதல் நாள் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாயிடும்னு கிளாஸ்ல உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம ஹீரோயின் பாட்டியம்மா கிட்ட மட்டும்தான் ஷேர்லிங்கிற பேர்ல இருப்பா. ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இவ பேரு ரஞ்சனி. கட் பண்ணா பாட்டியோட வீட்டுல ஒரு சில மாமரங்கள் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய மாங்காய்களை பறிக்கிறதுக்காக பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு 4 திருட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டு பக்கமா வருவாங்க. பாட்டியம்மாவுக்கு இந்த சவுண்ட கேட்டதும் போதும் கையில கன் எடுத்து லோட் பண்ணிக்கிட்டு படு வேகத்துல வெளியில வந்தவங்க, ஏண்டா டேய் என் மரத்திலேயே மாங்காவை பறிக்கிறீங்களான்னு கன் எடுத்து டப்புன்னு சுடுவாங்க. ஐயோ கிளவி வந்துருச்சு, ஓடுங்கடா ஓடுங்கடான்னு 4 ஃப்ரெண்ட்ஸும் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடியே போயிடுவானுங்க. சவுண்ட கேட்டு குட்டி பையனும் ஹீரோயினும் வெளியில ஓடி வருவாங்க. அடியே தாய் கிழவி உனக்கு என்ன பைத்தியமா, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பசங்க இறந்து போயிருப்பாங்க. ஓ வேலைக்கு வந்துட்டு என்னைய எதிர்த்து பேசுறியா, முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்னு துப்பாக்கிய ஹீரோயின் பக்கமா திருப்பும் போது, கிழவி இங்க அம்மாவை மட்டும் நீ சுட்ட, உனக்கு விஷம் கன்ஃபார்ம். ஹீரோயினை பாருங்க, அவ உயிர் பயத்துல அப்படியே நடுங்கி போயிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட இந்த கிழவி ட்ரிகரை கூட அழுத்திடுவாங்க. படார்னு ஒரு சத்தம். ஐயோ ஹீரோயினை சுட்டுட்டா போல நினைச்சா, அதாங்க இல்ல, என்னதான் சுட்டாலும் கூட காயமே ஏற்படல. ஏ கிழவி என்ன மேஜிக் இதுன்னு கேட்டா, மேஜிக் எல்லாம் கிடையாது, இது வெறும் சத்தம் மட்டுமே வரக்கூடிய போலி தோட்டாக்கள். ஏமா கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். எத்தனை திருட்டு பழங்க இங்க வந்துட்டு போவாங்க, அதெல்லாம் தடுக்கணும்ல. அதுக்காக தான் துப்பாக்கி வச்சு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு இந்த சின்ன பசங்க ஊர்ல போய் இந்த கதையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு திருட்டு பைய கூட இந்த பக்கம் வரவே மாட்டான். என் பாதுகாப்புக்காக தான் இது எல்லாமே. அடி போடி குந்தானி கிளம்பின்னு திட்டிட்டு வழக்கம் போல பிள்ளைங்கடான பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தவ பாட்டியம்மாவுக்கு உடம்பெல்லாம் பிடிச்சு விடும் போது அவங்க ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு நீ வீட்டுக்கு பின்னாடி ரகசியமா உன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போற விஷயத்த நான் பாத்துட்டேன், எனக்கு ஒண்ணு புரியல.
புரியல. வீட்டு வாசல் கட்டியே பஸ் வரும்போது எதுக்காக காட்டு வழியா அவனை கூட்டிட்டு போறேன்? நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டல. நீங்க இங்க இருக்க விஷயத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு பயந்து வாழணுங்கிற அவசியமும் இல்ல. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பாட்டி எம்ப்ராய்டிங்ல நம்ம குட்டி பையனோட உருவத்தை அப்படியே பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரியே அவனும் பேப்பர்ல பாட்டியம்மா கன்னோட இருக்க மாதிரி ஒரு படத்தை வரையறான். ரெண்டு பேருக்கும் சிரிப்பு தாங்கல. இதுக்கிடையில இந்த பாட்டியோட புள்ளக்காரன் கால் பண்ணி, நம்ம எப்படி இருக்க? என் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். நல்ல விஷயம். இங்க கிறிஸ்மஸ் எல்லாம் நடக்க போகுது. சோ நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். படாருன்னு காலை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எதிர்ச்சியா தான் பேக்க பாக்கும்போது இவன் அந்த பிச்சைக்காரியான ஷேர்லி கிட்ட இருந்து ஒரு ஐடி கார்டை கொண்டு வந்திருப்பால, அது கிடைக்குது. உடனே அவசர அவசரமா இந்த இடத்த விட்டு நேரா அந்த ஷேர்லியை தேடி வந்திருக்கா. ஏன் என்னாச்சுங்கிற எதுவும் தெரியல. கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் பையனை பிக்கப் பண்ணலான்னு பஸ்ஸுக்காக ரோட்க்கு வரும்போது அங்க இந்த புள்ளையாண்டான காணோம். ஐயோ, குழந்தை எங்க போயிட்டானு இவ்வளவு அங்க எங்கன்னு தேடி பாக்குறா. அப்ப திடீர்னு பக்கவாட்டுல ஒரு 4-5 குட்டி பசங்க விளையாடி போயிட்டு இருக்காங்க. அந்த கூடத்துல ஒரு ஆளா நம்ம குட்டி பையனும் இருக்கான். தாரான்னு அந்த பயலை இழுத்துட்டு வந்தவ, ஏடா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், நாம எப்பவும் நம்மள மட்டும் தான் நம்பணும். இல்லமா நீங்க வர லேட் ஆச்சு. ஆகட்டும், இப்ப என்ன அதுக்கு? நான் எப்ப வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்காக நீ இங்க தான் வெயிட் பண்ணணும், சரியா? அவனும் ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுவான். அன்னைக்கு நைட்டு பாட்டியம்மா பேசிட்டு இருக்கும்போது, ஆமா என்ன பத்தின கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஆனா உன்னை பத்தி என்கிட்ட சொல்ல எதுவுமே இல்லையா? உன் குடும்ப கதை, வரலாறு, இந்த மாதிரி ஏதாவது? எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது சொல்ல. அமைதியான ஹீரோயினும், ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு கற்பனை கதையை சொன்னா அது உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்ல சொல்லு, நானும் கேக்குறேன். ஒரு ஊர்ல இளவரசி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்கள ஒருத்தன் மனசார காதலிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. ஆரம்பத்துல நல்லா இருந்த வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல அது டார்ச்சரா மாறிச்சு. நிறைய சித்திரவதைகளை பண்ணா, அடிமையாக்க நினைச்சானா. இது வேணா விட்டு விலகலாம் நினைக்க போற அந்த டைம்ல தான் இளவரசி கர்ப்பமானாங்களாம். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு ஒருத்தரால தங்களுக்குள்ள இருக்க வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும்? ஒரு கட்டத்துல அவனோட தொல்லைகளை தாங்க முடியாம தான் சொந்த கணவரையே கொன்னு அவனை குழிய தோண்டி அடக்கம் பண்ணி மேல ஒரு வாழைக்கண்ணை வச்சாங்களாம். அதுக்கப்புறம் இளவரசி தான் பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனாங்க. அங்கேயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தாங்க. இளவரசியை போலவே தன்னோட மகனும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக சிறையை விட்டு வெளியில வந்தவ அந்த குழந்தைய கண்ணுங்கிறதுமா கவனிக்க ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அழுதபடியே சொல்லி முடிக்கும் போது பாட்டியம்மாவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, இவ தன்னோட கதையத்தான் சொல்றான்னு. ஒரு நிமிஷம் அமைதியான பாட்டியம்மாவும், முதல்ல என்னோட கண்ணை தூக்கி குப்பையில போட. ஏன் என்னாச்சு பாட்டி? அட நீ யாருங்கிற கேள்வி எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. ஆனா அதுக்கான பதில நீயே சொல்லிட்டல. இதுக்கு மேல உன்னை நம்பாம நான் இருக்க மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு, வாழ்க்கை ஃபுல்லா இனிமே நீ ஓடிட்டே இருக்க முடியாது. உன் பையனுக்காக வாச்சும் நீ ஒரு இருப்பிடத்தை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா கூட எனக்கு மேலையும் ஒரு வாழை மரத்தை நட்டு வையே. இல்ல எனக்கு புரியல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அட இந்த வீடு இதை இனிமே நீ எடுத்துக்கோ. என் பேத்திய போல நீ இதை வச்சுக்கலாம்ல. யாரும் இங்க வரமாட்டாங்க, யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ரொம்பவே யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா காலையில விடுது. வழக்கம் போல பையனை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு ஹீரோயின் ஒரு கடைக்கு வந்திருப்பாங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி தோடுகளை வாங்கி மாட்டிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்கு இந்த நாதா புள்ள வந்துட்டாங்க. செல்லம் நீ இங்கதான் இருக்கியா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னை கால் பண்ண சொன்னா இல்லையா? 3 மாசம் ஆயிடுச்சு, நானே ரிலீஸ் ஆயிட்டேன். நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ஹீரோயினுக்கோ மரண பயம். ஆனா நாதா ரொம்ப கேஷுவலா, த பாரு என்கிட்ட இருக்க பொண்ணுங்க எல்லாம் வேலையை சும்மா பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், கண்டிப்பா கஸ்டமர்ஸ்க்கு உன்னை பிடிக்கும். இப்பதான் தெரியுது இவ பலான தொழில் பண்ணக்கூடியவ போல. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு இவளையும் தொழிலுக்குள்ள இழுக்கதான் இவ்வளவு வேலையை பாத்துருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு இந்த நாதாவை சுத்தமா பிடிக்கல. சோ பதில் எதுவுமே பேசாம திபுன்னு அங்கிருந்து ஓடி வந்து பஸ்ல ஏறிப்பா. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ, இதுக்கு மேல இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தவ பையன் வந்ததுமே பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பா. ஆனா புள்ளகாரனை பாருங்களேன், அம்மா என்னால மறுபடியும் ஓட முடியாது, எனக்கு படிக்கணும் போல ஆசையா இருக்குங்கிறான். இந்த பாரு ஒழுங்கா சொல்றதை கேட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோ, இல்ல உன்னை இதே இடத்துல தனியா விட்டுட்டு போயிருவேன்னு மிரட்டுவா. தான் புள்ள கிட்ட முதல் முறையா கோவப்பட்டுட்டேன்னு ஹீரோயினும் அலாரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல பாட்டியம்மாவோட அறைக்குள்ள இருந்து மணி அடிக்கக்கூடிய சத்தமும் கேக்குது. திபுன்னு ஓடி வந்தவ, பாட்டியம்மா இந்தாங்க ஆஸ்துமாவுக்கான ஸ்ப்ரே அடிங்க. அந்த அம்மா அதை தள்ளி விட்டுட்டு, இல்ல என்னால முடியாது, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல உன்னால வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டே இருக்க முடியாதுன்னு. ஆனா சொன்னதையும் மீறி நீ இங்க இருந்து கிளம்ப பாக்குறல, இது என்னோட கடைசி ஆசையா கூட எடுத்துக்கோ. நான் இறந்து போனதை யாருகிட்டயும் சொல்லாத, என்ன குழி தோண்டி புதைச்சு அதுக்கு மேல ஒரு வாழை மரத்தை நட்டு வை. என் பையன் சொந்தக்காரங்கன்னு யாரையும் என்ன பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே படார்னு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. நினைச்சு பாருங்களேன், ஆரம்பத்துல ஹீரோயினை பார்த்து வெறுப்பா இருந்த லேடி இப்ப ஹீரோயினுக்காக உயிரையே விட துணிஞ்சிருக்காங்க. அப்படின்னா ஹீரோயினோட இடத்துல இருந்து எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மன வேதனையோட அழுதபடியே அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்னபடி குழிய தோண்டி புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு வாழை மரத்தையும் நட்டு வச்சாச்சு. ஒரு பக்கம் குட்டி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான், மறுபக்கம் பாட்டியோட பையன் ஃபாரின்ல இருந்து கால் பண்ணுவான். என்னமா அம்மா ஓகேவான்னு கேட்டா தயக்கத்தோடயே வேற வழி இல்லாம அவங்க சேஃபா தான் இருக்காங்கன்னு போய் சொல்லுவா. அப்பதான் எதிர்ச்சியா வெளியில ஒரு சில குட்டி பசங்க மாங்காய் பறிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. பாட்டி இங்க இருக்காங்க அப்படின்னு நம்பணும்னா இவ அடிக்கடி இந்த துப்பாக்கியை பயன்படுத்தினாதான் உண்டு. ஆக்சுவலா இந்த வீட்டுல 2 தோட்டாக்கள் இருக்கும். இந்த
பச்சை தோட்டாவை பயன்படுத்தினா சத்தம் மட்டும் தான் கேட்கும். அதுவே சிகப்பு தோட்டாக்கள் நிஜமான தோட்டாக்கள். அதனால பசங்களை பயமுறுத்த பச்சை தோட்டாவை மாட்டிக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில கண்ணை வச்சு டப்புன்னு சுடுவா. சத்தத்தை கேட்டு ஐயோ பாட்டியம்மா வந்துருச்சு, ஓடுங்கடா ஓடுங்கடான்னு குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் தெரிச்சிருவானுங்க. ஒரு நாள் இப்படிதாங்க குட்டி பையனை பஸ் ஏத்தி விட்டுட்டு திரும்ப ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து வரும்போது இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு பயத்தோடயே இவ்வளவு வீட்டுக்குள்ள வந்துருவா. கதவை லாக் பண்ணதுமே வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா அது இந்த நாதா புள்ள. ஏ செல்லம், நீ இங்கதான் இருக்கியா? பாத்தியா, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், வெளியில வா, உங்ககிட்ட நிறைய பேசணும். இவளுக்கு ஏற்கனவே பயம் அதிகம், இப்ப பதட்டமும் அதிகமாயிடுச்சு. வேற வழி இல்லாம தயக்கத்தோடயே இவ அந்த கதவை திறக்கும் போது, என்ன நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கூட சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்ட. இல்ல நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது தெரிஞ்சு. நீ சொல்ற போயெல்லாம் நான் நம்பணும்ல. நேரா உள்ள வந்த நாதாவும் அங்க இருக்க பெட்டை செக் பண்ணிட்டு, ஆமா இங்க ஒரு கிளவி இருக்குன்னு கேள்விப்பட்டனே, அது எங்க? இல்ல அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஓ நல்ல விஷயமா போச்சு. இந்த பாரு, நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்ண. எனக்கு தெரிஞ்ச 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள எங்க அனுப்பி வைக்கிறேன். போலீஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால கொஞ்ச நாளைக்கு இங்கேயே உன் கூட தங்கட்டும். நீயும் அப்படியே தொழில கத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்ல. நல்லா பணம் சம்பாதிக்கலாம், செட்டில் ஆகலாம், உன் குழந்தைய கூட கவனிச்சுக்கலாமா? ஹீரோயின் படுக்கோத்திலேயே காஃபிய போட பக்கத்துல விஷ பாட்டில் இருக்க விஷயத்த கவனிக்கிறா. மருந்த கலந்தாலா இல்லையாங்கிறது தெளிவா தெரியல. காஃபிய கொண்டாந்து இந்த நாதா கிட்ட கொடுக்க அவன் மேல எங்களையும் பாக்குறா. நம்பிக்கை வர்றதுக்காக ஹீரோயினும் அதை லைட்டா குடிச்சிட்டு கொடுப்பாங்க. அப்ப சடனா இந்த அம்மாவுக்கு ஒரு கால் வருது. ஏய் எங்கடி இருக்கீங்க? இந்த பாரு, நீங்க தங்கறதுக்கு நான் ஒரு சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், உடனே அட்ரஸ் அனுப்புறேன்னு இந்த அம்மா பேசி முடிக்கும் போது பின்னாடி கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினும் ஒரு கட்டத்துல அந்த அம்மாவை சுட்டு அங்கனையே சோழிய முடிச்சிட்டா. அப்படியே மறுபக்கத்துல நம்ம குட்டி பையன் நல்லா டிராயிங் பண்ணிருக்கான்னு ஒட்டுமொத்த கிளாஸும் அவனுக்காக கை தடுது. அப்ப பாருங்க, ஜூலிங்கிற ஒரு பொண்ணுக்கு நம்ம குட்டி பையனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் தரையெல்லாம் கூட்டி பெருக்கி கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வழக்கம் போல இந்த பாட்டி அம்மாவோட புள்ளங்கார கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி என்னோட தங்கச்சி அம்மா பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவ பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா கார் இப்ப வீட்டுக்குள்ள வருது. ஐயோ என்ன பண்ண போறோம், பாட்டி வேற இல்ல, சோழி முடிஞ்சு நம்ம மாட்டிக்கிட்டோன்னு பயத்துல இவ கையில கன் எடுக்கிறா. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம குட்டி பையனுக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இவனும் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டான். லாஸ்டா ஹீரோயின் சொல்லிருப்பாங்கல்ல, எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, அம்மா உனக்காக வருவேன்னு. அதை நினைச்சுக்கிட்டு இவனும் இங்கேயே நிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த தங்கச்சியோட ஃபேமிலி மேல நம்ம ஹீரோயின் ஒரு கன் ஷாட் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெளிவா எதையும் காட்டல. அடுத்து இந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீன் போகுது. எஸ்ஐ பாவேந்திரனோட அங்கிள் இங்க வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஆலன் கிட்ட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அதாவது என்னன்னா, இவரோட இன்னொரு மாப்பிள்ளையான ஜனா அப்படிங்கிற ஆளுக்கும் இந்த பாவேந்தனுக்கும் முன்னாடி ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. அந்த முன் விரோதத்தின் காரணமா ஃபாரினுக்கு போக வேண்டிய ஜனாக்கு ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை கொண்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்காம இழுத்தடிக்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆலன் கடுப்பாயிட்டு பாவேந்திரனை கூப்பிட்டு, இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உனக்கு பிடிக்காத ஒரு ஆளா இருந்தா போதுமே, நீ அவங்கள வச்சு செஞ்சிருவல்ல. சரி அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா ஒழுங்கா பாஸ்போர்ட்டை கொடுக்கறதுக்கான வழியை பாரு. இன்னொருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சு, உன்னை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதை பேசி முடிச்சிட்டு வெளியில வரும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு லேடி, அந்த அம்மாவோட பேரு சிசிலி, நம்ம ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். அவ மேல இந்த பாவேந்திரனுக்கு ஒரு லவ். இவன் பேசி முடிச்சிட்டு அங்க இருந்து போனதுமே ஒரு ஏட்டு உள்ள போந்து, இந்த பாருமா, இது ஒன்னும் உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அந்த பாவேந்திர விஷயத்துல கொஞ்சம் சேஃபா இரு, ஒருத்தரை பிடிக்கலன்னா அதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். சரி எனக்கும் தெரியும், இருந்தாலும் நானா அவனுக்கு ரொம்ப இஷ்டம், சோ என்ன அந்த மாதிரி அவன் எப்பவுமே நடத்த மாட்டான். அதே டைம்ல ரோட் சைட்ல ஒரு குட்டி பையனை கண்டுபிடிச்சதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அதை விசாரிக்கிறதுக்காக இந்த பாவேந்திரன் லொகேஷனுக்கு வரான். ஆனா பாருங்க, நம்ம குட்டி பையன் ஜட்டியோட நிக்கிறான். இலே எங்கடா அவன் ட்ரெஸ்ன்னு கேட்டா வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். பேரண்ணன் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். யோ என்ன கொடுமை இது, யார் எப்படி எல்லாம் பண்ணது? ஐயா நாங்க வரும்போதே இந்த பையன் இப்படிதாயா இருந்தான். உடனே இந்த இடத்த விட்டு நேரா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வராங்க. ஐயா நான் இவங்கிட்ட இவ்வளவோ கேட்டு பார்த்தேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அம்மா யாரு, அப்பா யாரு, வீடு எங்கன்னு எதுவும் தெரியாம நம்ம என்ன பண்றது? ஒண்ணு பண்ண, இன்னைக்கு அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உன் வீட்லயே தங்க வச்சுக்கோ, நாளைக்கு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். கெட்டுச்சுரா பொழப்புன்னு இந்த பையன் கிளம்பிட்டு அந்த கேடி பொண்ணையும் ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். 2 பேரும் சம்பவத்தை முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. வீட்டையும் லாக் பண்ணிட்டாங்க. உள்ள குட்டி பையன் தூங்குறதா நினைப்பாங்க, ஆனா அதான் கிடையாது. இவ்வளவு நேரமா இவன் முடிச்சுதா இருந்திருக்கான். போனதுமே கதவை திறக்க முடியுமா தப்பிக்க முடியுமான்னு வழியை தேடுவான். ஆனா வாய்ப்பு இல்ல. காலையில விடியுது, மறுபடியும் அதே இடத்துக்கு குட்டி பையனை கூட்டிட்டு வருவாங்க. போலீஸ் விசாரிப்பான், என்னடா பண்ண, எங்கடா உன் ட்ரெஸ், எந்த பள்ளிக்கூடத்துலடா படிச்ச? அப்பதான் அங்க இருக்க புதர்களுக்கு பின்னாடி ஒரு பேக் இருக்க விஷயத்த நம்மால கவனிக்கிறான். உடனே பாவேந்திரனும் அந்த பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஐடி கார்டு, இந்த பையலோட யூனிஃபார்ம்னு எல்லாம் இருக்கு.
இருக்கு. சார் இதை யார் இங்க கொண்டு வந்து போட்டிருப்பா? யாரெல்லாம் கிடையாது, தோ அந்த குட்டி சத்தா தான்டா வேணும்னே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். நேரத்துக்குன்னு இவனை கூட்டிட்டு போக ஸ்கூல் பஸ்ஸும் அங்க வரும். இவனுக்கு தான் ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பாலே, அந்த பொண்ணு உள்ள இருந்துகிட்டு டே வாசுதேவ் ஏன்டா இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரலன்னு கேப்பா. ஐயோ மாட்டிக்கிட்டமேன்னு திபு திபுன்னு ஓட பாக்கும்போது பாவேந்திரன் புடிச்சிட்டான். நேரா ஆலன் கிட்ட வந்தவன், சார் இவங்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு சார், ஏதோ ஒண்ணு மறைக்க பாக்குறான். பாவேந்திரன், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவன் ஒரு சின்ன பையன், வேணும்னா அவன் போட்டோவை நியூஸ் பேப்பர்ல போடுங்க, அதை பார்த்துட்டு அவனோட அம்மாவோ அப்பாவோ சொந்தக்காரங்களோ வரட்டும், அதை விட்டுட்டு விசாரிக்கிறேன்னு வேண்டாத வேலையெல்லாம் பாக்காதீங்க. ஆனா கடைசி வரைக்கும் வந்தாலும் கேட்கல. ஏமா கேடி பொண்ணு, நீ இந்த குட்டி பையனை பாத்துக்கோ, நான் வெளியில போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன்னு இவன் தனியா கிளம்பிட்டான். இந்த பக்கத்துல கேடி பொண்ணு குட்டி பையனை பாத்துட்டு இருப்பால, சடனா அவனை காணோம். தப்பிச்சுட்டான் போனன்னு எல்லா இடமும் தேடி பார்க்கும்போது அங்க இருக்க ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சிருக்கான். இவளுக்கு என்ன தோணும், சரி இவனுக்கு விளையாட பிடிக்கும் போல, அதனால ஓடி தப்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்சம் இவனை லூஸ்ல விடுவா. ஒரு பக்கத்துல பாவேந்திரன் பள்ளிக்கூடத்து அட்ரஸையும் வீட்டு அட்ரஸையும் போய் விசாரிச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி வாசுதேவ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பஸ் விபத்துல அந்த பையன் இறந்து போயிட்டான். அம்மா அப்பா பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லன்னு சொல்றாங்க. இது என்னடா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட்னு பாவேந்திரன் வாயை பொளக்குறான். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டேஷனுக்கு போகும்போதுதான் வழியில இந்த பாட்டியம்மா வீட்டுக்கு வெளியில நிறைய போலீஸ் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். சார் என்னாச்சு, ஏன் இவ்வளவு கிரௌடு? அதுவா, இங்க வேலைக்கு வந்த நர்ஸ்ல ஒருத்தி இங்க இருந்த ஓனரையே கொண்டுட்டு அவங்க உடம்ப புதைச்சிருக்கா. ஒரு சந்தேகத்துல சார் அந்த லேடிக்கு குழந்தை ஏதாவது இருந்தாங்களா? அப்படி எதுவும் தெரியல. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லேடியோட ஒரு சில திங்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, குழந்தை சம்பந்தமா எதுவும் இல்ல. அப்படின்னா குட்டி பையனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு பாவேந்திரன் முடிவெடுத்துட்டான். அப்பதான் எதிர்ச்சியா நம்ம கேடி பொண்ணுக்கு கால் பண்ணி, ஆமா இன்னும் அந்த குட்டி பையன் உன் கூட தான் இருக்கானான்னு கேட்டா, இவ உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு நேரமா உள்ள விளையாடிட்டு இருந்தவன் இப்ப அவனை காணோம். பதறி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடுவா. அப்பதான் வெளியில வந்து பார்க்கும்போது அங்க இருக்க சுவர்கள்ல ஒரு சின்ன துளை வழியா அந்த பையன் தப்பிச்சு போயிட்டான் போலங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு பாவேந்திரனுக்கு அல்லு வருது. அதே டைம்ல இந்த ஆலன் உள்ள போந்து, ஏடா உங்ககிட்ட நான் தெளிவா சொன்னா இல்லையா, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒழுங்கா போஸ்டர் போட்டு விடு, அதை பார்த்தா கூட அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, நீ பாட்டுக்கு ஏதோ சிஐடி சங்கர் மாதிரி போனேன். இதோ பாரு, உன்னை நம்பி கேடி பண்ண ஒருத்தி இருக்காடா, இது வேலைக்கு ஆகாது, கொஞ்ச நாளைக்கு உன்னை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்றேன்னு இந்த ஆளு சொன்னதும் போதும் இந்த பக்கம் கேடி பண்ணோட முகமே மாறி போகுது. ஏன்னா ஆல்ரெடி இவளுக்கு தெரியும் இவனுக்கு பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்கன்னு வைங்க, அவனை இந்த பாவேந்திரன் வச்சு செய்வான். அந்த வகையில இந்த வேலை போனதுக்கான முக்கிய காரணம் யாரு, கேடி பொண்ணு தானே. சோ பயத்துல இவனை விட்டு விலகலாங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இந்த ஒரு கோவத்தாலேயே தக்காளி நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சு வச்சு செய்யாம விடமாட்டேன்னு குட்டி பையனை எடுத்து வச்ச போட்டோல நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா சரியா ஒரு 7 வருடங்களுக்கு பிறகு நம்ம குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் நல்லா வளர்ந்துட்டான். எதர்ச்சியா எங்கேயோ பஸ்ல போகும்போது வழியில இவன் இதுக்கு முன்னாடி லாஸ்டா பாட்டி வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போயிருப்பால, எக்ஸாக்டா அதே பஸ் ஸ்டாப்ப கவனிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா பாட்டியோட வீட்டுக்கு வரும்போது அந்த இடமே மொத்தமா லாக் ஆயிருக்கு. யாரும் இங்க நடமாறதுக்கான அடையாளம் கூட இல்ல. அடிக்கடி இந்த வீட்டுல மாங்காய் திருடக்கூடிய 4 குட்டி பசங்க இருக்காங்க. பசங்களா, இங்க இருந்த பாட்டிக்கு என்னாச்சு? ஓ அதுவா, அந்த வேலைக்காரி நர்ஸ் பாட்டி அம்மாவை கொன்னுட்டாப்பா. அப்படியா, எதனால? ஒரு சில பேரு அந்த வேலைக்காரி நகையை கொள்ளடிக்கும் போது பாத்துறதாகவும் அதுக்கு கோவத்துல பாட்டியம்மாவையே சுட்டு கொண்டுட்டதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கைது பண்ணி லோக்கல் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு ஞாபகத்துல குட்டி பையன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். அங்க இருக்க ஏட்டு குமார பார்த்து, ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சரியா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி பையனா நான் இங்க வந்தேன், உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம ஓடி போனே, ஞாபகம் இல்ல? அட நீங்கடா அது, சரி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல என்னோட அம்மாவை தேடி வந்தேன், அவங்கள இங்கதான் கைது பண்ணாங்களாமே. அம்மாவா? யார பத்தி சொல்ற? அதான் காட்டு வீட்டுல பாட்டி அம்மாவை கொண்டதா சொன்னாங்களே, எக்ஸாக்டா அந்த குற்றத்துல கைது செய்யப்பட்ட ஆள் தான் என்னோட அம்மா. இப்ப இவங்க பேசின விஷயத்த பாவேந்திர பாத்துட்டு, வாடா தங்கம் உனக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன், உள்ள கூட்டியாந்து பேசிட்டு இருக்கான். ஆமா இவ்வளவு நாள் இல்லாம என்னடா திடீர் பாசம் உங்க அம்மா மேல? அது நான் சின்ன பையனா இருந்ததால நான் இருந்த ஊர் பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போனா எதர்ச்சியா இதே வழியா பயணம் பண்ணதால மட்டும்தான் எனக்கு அந்த இடம் ஞாபகம் வந்து என் அம்மாவை தேடி இங்க வந்தேன். சரிடா தம்பி, அம்மாவை தேடி கண்டுபிடிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வா. இப்ப குட்டி பையன் வெளியில வந்ததுமே குமார் தனியை கூப்பிட்டு, ஏண்டா இதுக்கடா இங்க வந்த? இங்க பாரு, அந்த பாவேந்திர இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், உனக்கு தெரியும்ல, நீ ஓடி போனதால அவனோட கேர்ள் ஃபிரெண்டு அதான் பா அந்த கேடி பொண்ணு, அவ கூட இவனை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. பயங்கர கோவத்துல இருக்கான். எனக்கு ஜார்ஜ்ங்கிற ஒரு ஆபீசரை தெரியும், அவரை போய் பாரு, உங்க அம்மா இருந்த டைம்ல அவரு தான் இந்த கேஸ் எடுத்து நடத்தினாரு, இதுக்கப்புறம் இங்க வராதுன்னு சொல்லும் போது அவனும் பாட்டில கொடுத்துட்டு ஓடியே போயிடுவான். பாவேந்திரனும், யோ எங்கேயா போனாவன்? சார் அவங்க அம்மாவை தேடி வேற யாரையா பாக்க போறேன்னு சொல்லிட்டா சார். நான் அடிக்காதையா, நீ தான் என்ன பத்தி போட்டு கொடுத்துருப்பான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஜார்ஜ்ங்கிற ஆளை கூட்டிக்கிட்டு ஒரு மீசக்காரங்கிட்ட வந்திருக்காங்க. இந்த பாரு, சின்ன பையனா
பையனா இருக்கேன் தான் உங்க அம்மா பத்தின ரகசியம் எல்லாம் சொல்றேன். அவங்க பண்ண குற்றத்துக்காக அவங்கள கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு என் பையன் வேணும் பையன் வேணும்னு பயங்கரமா கத்துனாங்க. தன்னைத்தானே காயப்படுத்திக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு மருத்துவமனையிலையும் சேர்த்தாங்க. ஆரம்பத்துல ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மருந்துகளை கொடுக்க அவங்களோட மனநிலை அமைதியாச்சு. எப்பவும் தனிமையிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்க மனநல மருத்துவமனைக்கு வராங்க. சார் அப்படின்னா என்னோட அம்மா இங்கதான் இருக்காங்களா? பதிலுக்கு அங்க இருக்க ஆபீசரும் இல்லப்பா அவங்க பண்ண குற்றங்களுக்காக தண்டனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பதான் திடீர்னு ஒரு ஆளு நான் அவங்களோட அண்ணன் சொல்லிட்டு அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. சார் ஆனா என்னோட அம்மாவுக்கு அண்ணன் சொல்லி யாரும் கிடையாது. அவங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு தயவு செஞ்சு அம்மாவை கூட்டிட்டு போன ஆளோட பேரை சொல்ல முடியுமா? செக் பண்ணி பார்த்துட்டு பாவேந்திரங்கிற பேரை சொல்லுவாங்க. ஆம்பிட்டு தாங்க தான் மேல இருக்க கோவத்துலதான் தன்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கான்னு இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நேரா ஸ்டேஷனுக்கு வந்தவன் சார் என்னோட அம்மா எங்க? தோடா என்ன டோன்லாம் மாறி போயிருக்கு சார். விளையாடாதீங்க எங்க அம்மாவை நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. ஓ அப்படி வரீங்களா? சரிடா அவங்க தான் உங்க அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எங்க அவங்களோட ஐடி ப்ரூஃப் காட்டு. எங்க நீ அவங்களுக்கு பிறந்தன்னு ஆதாரத்தை காட்டு. ரெண்டுமே கிடையாதுல்ல. முதல்ல கேட்டதை கொடு அப்புறம் என்கிட்ட வந்து பேசுன்னு பாவேந்திரன் கிளம்பிட்டான். பகலும் நைட்டும் பாரபட்சம் இல்லாம குட்டி பையன் அங்கனக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கான். பாவேந்திரனுக்கு தன்னோட காதலி அதான் இந்த கேடி போட்டிருக்காளே அவளுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியாம அது சம்பந்தமான போட்டோக்களை திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கான். இதுல போதாத குறைக்கு காலையில ஹீரோவை பார்த்ததுமே உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? முதல்ல போடா. சாரே நீங்க இதெல்லாம் பண்றதால அந்த கேடி பொண்ணு கிடைச்சிட மாட்டா. ஏய் என்ன தேவையில்லாம பேசி சண்டைய பெருசாக்க பாக்குறியா? ஆமாடா உங்க அம்மா ஏன் கிட்டதான் இருக்கா. உன்னால ஆனதை பாத்துக்கூடா. குட்டி பையன் விடாம மறுபடியும் சண்டைய போடுவான். அப்பதாங்க இந்த பாருங்க உங்களுக்கு தேவையான ஒரு குற்றவாளியை எனக்கு தெரியும். எங்க அம்மாவை நீங்க கொடுக்க சம்மதிச்சா நான் உங்களுக்கு அவனை காட்டுறேன்னு அங்க இருக்க போர்ட் பக்கமா கையை நீட்டி அன்னைக்கு நான் இந்த இடத்த விட்டு தனியா தப்பிச்சு போகல என்ன மாதிரியே இன்னொருத்தன் தப்பிச்சான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான். யாரான்னு பார்த்தா போட்டோல டொவினோ தாமஸோட போட்டோ இருக்கு. அதாவது கதைப்படி இவனோட பேரு அப்பாஸ். ரன்னிங்ல போயிட்டு இருந்த ஒரு லாரியில திபு திபுன்னு ஓடி வந்து ஏறி உட்காரும் போது உள்ள ஒரு மூலையில நம்ம குட்டி பையன் உட்கார்ந்து இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறான். சரி நம்ம டிரைவர் ஜானுக்கு தெரிஞ்ச பையனா இருப்பான் போலன்னு அப்பாஸும் அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வண்டி ஸ்டாப் ஆகுது. ரெண்டு பேரும் கீழே இறங்கும் போது டிரைவர் பையன் ஜானுக்கு ஷாக்கு. யாரு அந்த சின்ன பையன்? ஏ ஜானு இவன் உனக்கு தெரிஞ்சவன் நினைச்சப்பா. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படின்னா நீயே பாத்துக்கோன்னு அப்பாஸ் அங்க இருந்து கிளம்பும் போது இல்லே வாண்டே இன்னொரு நீ இந்த வண்டி பக்கம் வந்த உன்னை அடிச்சு தொங்க விட்டுருவேன்னு மிரட்டிட்டு லாரி எடுத்துக்கிட்டு அந்த ஆளு கிளம்பிட்டான். இருந்தாலும் குட்டி பையனுக்கு போக வழி இல்ல. சோ அப்பாஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போகும்போது அடே இன்னும் பின்னாடி வந்துட்டு இருக்க அச்சி மண்டகண்டெல்லாம் பழந்துருவேன்னு கல் எடுத்து வீச பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல பயந்துகிட்டு குட்டி பையனும் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டான். நேரத்துக்குன்னு முன்னாடி போலீஸ் எல்லாம் வருவாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த அப்பாஸ் ஒரு திருட்டு பையங்க. அதனால கையில இருந்த நகநட்டை எல்லாம் எடுத்து துணியில சுருட்டி அங்க இருக்க குப்பையில போட்டுட்டு சார் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சார் என்கிட்ட காசே இல்ல. அந்த போலீஸ் சும்மா இருப்பாங்களா? ஏண்டா நீ அந்த குப்பையில இத ஒன்ன போட்டியே நான் அதை பார்த்தேன்னு அங்க போய் செக் பண்ணுவாங்க. மாட்டுவான்னு நினைக்கும் போது அங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்ப போலீஸ் போனதுமே இவன் பின்னாடி போய் செக் பண்ணி பாக்குறான். ஏன்னா அதெல்லாம் தங்கமாச்சே சும்மா விட்டுட்டு போக முடியுமா? எவ்வளவு தேடியும் கிடைக்கல. போச்சுடா இங்கே தொலைச்சிட்டேன் போலன்னு இவன் புலம்பிட்டு இருக்கும் போது அதே குப்பைகளுக்கு பின்னாடி இருந்த நம்ம குட்டி பையன் வெளியில வருவான். அவங்கிட்ட தான் அந்த நகையெல்லாம் இருக்கு. அட செல்ல குட்டி நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க. இந்தா நீ செஞ்ச வேலைக்கு முதல்ல பணத்தை பொடி. என்னடா காசு வேணாமா? சரி விடு நல்லதா போச்சு. உனக்கு வேற என்ன வேணும்? குட்டி பையன் ஏக்கத்தோட அம்மா வேணுங்கிறான். இத கேட்டதுமே அச்சோ பாவன் இறக்கப்பட்டு இவனை கூட்டிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாஸ்க்கு ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க. குட்டி பையனோட கதையை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிருக்கான். அவங்க வரலன்னு சொல்லிட்டு போலீஸ் இவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்து இவன் தப்பிச்சு வந்திருக்கான். இது மட்டும் தான் இவனுக்கு தெரியும். இந்த பொடியனை பார்த்து அக்காவுக்கு கோபம் தாங்கல. ஏண்டா நீயே ஒரு தண்டச்சோறு இவனை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. காலையில விடியுது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பல்லு விளக்கிட்டு இந்த பாரு அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய பணமும் செலவாகும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உழைக்கணும்னு முதல்ல குட்டி பையனுக்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறான். அதுக்கப்புறம் இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு வராங்க. அக்காவும் இங்கதான் சமையல் வேலை பாப்பாங்க. இல்ல தம்பி இத போய் 5ஆம் நம்பர் டேபிள்ல கொடுன்னு சொன்னா வெயிட்டர் மாதிரி குட்டி பையனும் வேலையை பாக்குறான். செலவுக்காக கொஞ்ச நெஞ்ச பணமும் கிடைக்குது. அப்பதான் அப்பாஸ் கிட்ட ஒரு ஆளும் ஏப்பா என்ன பையன் துரு துருன்னு இருக்கான் வேணும்னா அவனை என்கிட்ட வித்துறியா மன்னிச்சிரு அவனை குடுக்கறதா இல்லங்கிறான். அடடா எப்படா நீ இவ்வளவு நல்லவனானு அப்பாஸ் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. உருவத்துல வேற இந்த பைய குட்டியா இருக்கான்ல. சோ ஒரு சின்ன பேங்கோட ஃபேன் வழியா இந்த பையல உள்ள அனுப்பி கேமராஸ் ஆஃப் பண்ணிட்டு மெயின் டோரை திறக்க விட்டுருவான். அப்புறம் என்ன அடிச்சது லாட்டரின்னு மொத்த பணத்தையும் அடிச்சிருவானுங்க. ஒவ்வொரு முறையும் தான் அம்மா பத்தி கேட்கும் போது கவலைப்படாத நான் தேடிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கலான்னு நல்ல விதமா தான் பேசுவான். ஆனா திடீர்னு ஒரு நாள் பயபுள்ள செம போதை அம்மாவை எப்ப கண்டுபிடிப்பேன்னு கேட்டா அட என்னடா நீ அம்மா அம்மான்னு அதையே சொல்லிட்டு இருக்க. இனிமே அப்பா நான் உனக்கு இருக்கேன் அம்மாவை மறந்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன். குட்டி பையனுக்கு முகமே வாடி போயிடுது. இந்த சம்பவங்கள் நடந்து அடுத்த சில வருஷங்களுக்கு அப்புறமா புள்ளையாண்டா நல்லா வளர்ந்துட்டான். இந்த அப்பாஸுக்கான வேலை தினமும்
தினமும் குடிக்கிறது சூதாடுறது மட்டும்தான். அப்பாரு இதுக்கு மேல எங்க வேலைக்கு ஆகாது. என்ன பசங்க பெங்களூருக்கு கூப்பிடுறாங்க, நான் அங்க போய் வேலையை பாத்துக்கிறேன். ஓ, உன்னை எடுத்து வளர்த்த அப்பாவை நீ மறந்துட்டு போற, அப்புறம் உங்க அம்மாவை எப்படா கண்டுபிடிப்ப? இந்த பாரு, எப்ப பாரு இதையே சொல்லி மிரட்டாத. எனக்கு தெரியும் அம்மாவை உன்னால எப்பவும் கண்டுபிடிக்க முடியாது. அதை வச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா? அவ்வளவு ஆயிடுச்சா? அப்படின்னா கிளம்புன்னு நல்லா பிடிச்சு வாங்கி விடுவோம். குட்டி பையனும் கோச்சுக்கிட்டு போயிடுவான். மார்க்கெட்ல நம்ம ஆளு வழக்கம் போல வேலை பார்க்கும் போது அங்க வந்து அப்பாசும், லே நைட்டு நான் தெரியாம பேசிட்டேன்டா, உனக்கு அம்மா தேவை, அதே மாதிரி எனக்கு பணம் தேவை, கடைசியா நம்ம ஒரே ஒரு திருட்டு வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ உன் வழிய பாத்துப்போ, நான் ஏன் வழிய பாத்து போறேன்னு ஒரு டீல் பேசுவாங்க. ஆனா இந்தால நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நைனாவை தேடி ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு வரும்போது அப்பாச பாருங்களேன், ஏண்டா போன எங்கடா போன அப்பாட சொல்லாம கொள்ளாம 3 நாள் உன்னை பத்தி ஏங்கி தவிச்சு போயிட்டேன். சரி அதை விட்டுதல்லு, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். உங்க அம்மா அவங்க இருக்க லொகேஷனை நான் கண்டுபிடிச்சிட்டடா. ஒரு பாட்டியம்மா வீட்டுல அவங்க நர்ஸா வேலை பார்த்திருக்காங்க. ஆனா கடைசியில அந்த பாட்டியவே கொன்னுட்டாங்கன்னு ஒரு கேஸால அந்த அம்மாவை கைது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மனநல மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப பாபேந்திரன் சொல்லிட்டு ஏதோ ஒரு போலீஸ்காரன் தான் அவங்கள தனியா கூட்டிட்டு போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு போலாம் தான் உங்ககிட்ட இவ்வளவு நாளா எல்லாத்தையும் மறைச்சேன்பா. பாவேந்திரனுக்கு இதை கேட்டு சமஷாக்கு. அப்ப வெளியில நிக்கிற அல்லக்கையும், அண்ணா நம்மளை சுத்தி போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். அப்பாஸோட முகமே மாறி போயிடுச்சு. ஏன்னா அவங்களை கூட்டிட்டு வந்ததே நம்ம பொடியன் தான். ஆக்சுவலா இவன் அப்பாஸை விட்டு போன 3 நாள் கேப் இருக்குல்ல, அதுல தாங்க இந்த பாவேந்திரனையும் இந்த அம்மாவையும் தேடி அலைஞ்சிருக்கான். லாஸ்டா அவங்க கிட்ட அப்பாஸோட லொகேஷனை போட்டு கொடுப்பேன்னு சொல்லிருப்பால, எக்ஸாக்டா அந்த வேலையை தான் இப்ப இங்க வந்திருக்கான். தப்பிக்க வழி இல்லாம போலீஸ் கிட்ட அப்பாஸும் சரண்டர் ஆக, ஏன்டா அவசரப்பட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே. அப்பா நீ ஏன்பா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு புள்ளகாரனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவான். இருந்தாலும் மனசு கேட்காம திபு திபுன்னு ஓடி வந்தவன், அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, பரவாயில்ல விடு, உன்னை பெத்தெடுத்த அம்மாவுக்காக அப்பா நான் ஜெயிலுக்கு போறேன், அதுல எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இவ்வளவு நேரமா கெட்டவனா காட்டின அப்பாஸையே நல்லவனா காட்டிடுவாங்க. நடக்கிற விஷயங்களை பார்த்த பாவேந்திரனும், இங்க பாரு நீ பண்ண உதவிக்காக உங்க அம்மாவை உங்ககிட்ட அப்படியே கொடுக்க முடியாது, வேணும்னா அவங்க இருக்க இடத்த காட்டுறேன்னு ஒரு மனநல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வருவான். ரொம்ப சீக்கிரட்டா ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா புள்ளகாரனும் பக்கத்துல போயிட்டு தான் அம்மாவை பார்க்க போறங்கிற சந்தோஷத்துல இருப்பான். ஆனா இவன் அந்த செல்லுக்குள்ள அப்படி என்ன பார்த்தான்னு தெரியலங்க. திபு திபுட அந்த இடத்த விட்டு திருச்சு ஓடி போயிருவான். பாவேந்திரனுக்கு தலகால் புரியல. அப்பதாங்க உள்ள இருக்க அந்த ஆளையை காட்டுவாங்க. பார்த்தா அது ஹீரோயின் ஒரு சீன்ல பஸ் ஸ்டாப்ல ஒரு பிச்சைக்காரியை பார்த்திருப்பா. அவளோட ஐடி கார்டு எடுத்துட்டு தான் இவன் நர்ஸ் வேலைக்கே போயிருப்பால, எக்ஸாக்டா அதே ஷேலியத்தான் இந்த பைபிள்ல பைத்தியக்காரிய செல்லுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. அப்படின்னா உண்மையான ஹீரோயின் ஆல்ரெடி தப்பிச்சிட்டாங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல இந்த இறந்து போன பாட்டியம்மாவோட புள்ளக்காரன் வீட்டுக்கு தங்கச்சியும் அவங்க புருஷனும் வராங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த காலை பேசி முடிச்சதுமே ஆல்ரெடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த ஷேலிய தேடி வந்திருப்பால, எக்ஸாக்டா அந்த டைம்லயே அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பின்பக்க ஸ்டோர் ரூம்ல ஒளிய வச்சிருப்பா. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வரும்போது தன்னை காப்பாத்திக்க ஒரு பகடக்காயா வச்சிருந்திருப்பா. எக்ஸாக்டா அதே மாதிரி வீட்டோட ஓனர்ஸ் எல்லாம் வந்த டைம்ல கண்ண அந்த பைத்தியக்காரி கையில கொடுத்த இவ ட்ரிகர் பண்ண வச்சுட்டு பின்பக்க வாசல் வழியா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஷேலியோட ஐடி கார்டையும் வீட்டுல மாட்டி வச்சிருப்பா. சோ இவதான் பாட்டியை கொண்டான்னு வந்த போலீஸும் இவள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைச்சிருக்காது. இந்த உண்மையெல்லாம் காட்டக்கூடிய அதே டைம்ல புள்ளகாரன் திபு திபுன்னு காட்டு வழியா ஓடி வந்து எப்பவுமே ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுவால, இப்ப அதே இடத்துல வந்து உட்காருவான். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிருப்பாங்கல்ல அம்மா இந்த மாதிரி எப்பவுமே அம்மா அவனை கூட்டிட்டு போக வருவேன், எனக்காக இந்த இடத்த விட்டு நீ எப்பவுமே போக கூடாதுன்னு அத மைண்ட்ல வச்சுதான் வந்திருப்பான். எக்ஸாக்டா அதே மாதிரி பின்னாடி தோட்டத்துல வேலை பார்த்த ஒரு அம்மா பொறுமையா கிட்ட வந்து இவன் தோல்ல கைய வைக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயின். எங்கடா போன, நான் உன்கிட்ட சொன்னேன்ல இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு. அவ்வளவுதாங்க புள்ளகாரன் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓ நலுறான். கூடவே நம்மளோட அடுத்த கதை என்னன்னு கேட்பான். அவங்களும் காது கிட்ட வந்து இத ஒரு ரகசியத்தை சொல்ல, இந்த இடத்துல இந்த படம் முதல் பாகத்தோட முடியுதா, அப்படி இல்லன்னா 2வது பாகம் வரப்போகுதா, இது எல்லாத்தையுமே ஒரு கேள்வியா வச்சு இந்த இடத்துல அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.